ஃபேமிலிஸு நான் மட்டுமா ஃபேமிலிஸ் ப்ரொமோட் பண்ணுறேன், எல்லோரும் ஃபேமிலிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் கார் வாங்கி வீடியோ போட்டால் மட்டும் பொறாமையில் வந்து என்னெல்லாம் அடிக்கிறாங்க ஃபேமிலிஸு அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லி ஒரு கிரிஞ்சான ஒரு கோவத்தை உருவாக்குற ஒரு பையனாக இருக்கா. அந்த பையனுக்கு இப்போ என்ன தான் நடக்குது, என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ இந்த சோஷியல் மீடியா அவனை போட்டு அடிச்சுது, இதை அடிக்கிறது கரெக்டாக தப்பா, அவனை தான் அடிக்கணுமா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை படுத்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பையன் ப்ரொமோட் பண்ண விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டங்கள். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காசை, அது உங்களுக்கு டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த பையன் ஆடு பண்ணுறானோ, வீடியோ ஏதோ ஒன்று போடுறான், ரீல்ஸ் தான் போடுறதுனால ஆடாக தான் இருக்கும். ஆனால் அது ஆடுன்னு சொல்லி போட்டானான்னு தெரியல. அந்த இதை யூஸ் பண்ணி தான் நான் கார்லாம் வாங்கிட்டேன் ஃபேமிலிஸே அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கான். அதுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அது கேம்பிளிங். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏமாறுறதுனால, சாரிங்க, அந்த நேமை பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது இங்கிலீஷ் விட, சூதாட்டம் அப்படின்றது. ஏன்னா அது போட்டால் பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்றதுனால அந்த சூதாட்டம் அப்படின்ற ஒன்று அவன் ப்ரொமோட் பண்ணியிருக்கான். ஆனால் இது அவன் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தப்பு கிடையாது. அவனுக்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த பையன் இந்த வயசில் போய் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு யூடியூப்பில் வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். கற்றுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் படித்து முடித்து இப்போ சில பேர் எது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க திடீர்னு கிளிக் ஆனவங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஹை ஆனவங்களா அப்படின்னாலும் கிடையாது. அவங்க ஒரு டீனேஜ் வயசில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது போக போக அது மேலே பேஷன் அதிகமாகி அதுக்கப்புறம் அவங்க யூடியூபர் ஆவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான ஒரு யூடியூப் ஸ்லாட் நம்ம பிடிச்சிக்கிறது. அதாவது மக்கள் மத்தியில் அந்த டாப் 5 டாப் 6க்குள்ளே ஒரு யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும், அதில் டாப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடி ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன வயசுலேயே மிளகாத்தூள் எடுத்து மேலே தேய்ச்சிக்கிறது, மிளகாத்தூள் எடுத்து ஏதாவது ஒன்று போட்டு அது எவ்வளோ காரமாக இருக்குது ஃபேமிலிஸு உங்களுக்காக தான் சாப்பிட்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி வியூவர்ஸை ஏற்றுறான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சும்மா பண்ணுறான், நம்மளும் சும்மா பார்க்குறோம் அப்படின்றதுனால தான் அவன் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஓவராக இன்க்ரீஸ் ஆகிறாங்க ஆடியன்ஸு. அந்தமாரி எக்கச்சக்க விஷயங்களும் அவனால் பண்ண முடியுது. ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது தான் முதல் ஆப்ஷன். ஏன்னா ப்ரொமோஷனில் பார்த்திங்கன்னா அதிக காசு எடுக்கலாம். நம்ம வியூஸு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரொமோட் பண்ணி நிறைய காசை பார்த்திங்கன்னா எடுக்கிறான். அந்த பையன் எவ்வளோ வயசுன்னு தெரியல, அவனுக்கு 14 எவ்வளோன்னு தெரியலங்க, கரெக்டாக தெரியல. ஏன்னா அந்த பையனை நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. அந்த பையனோட பேர் கூட நான் வெளியே சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த பையனோட ஐடென்டிட்டி பார்த்திங்கன்னா இருக்கணும், க்ளோஸர்டாக இருக்கட்டும். அந்த மாதிரி சின்ன பசங்களை ஏன் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்திங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஒரு சின்ன பையன் தான். அப்போ தான் நான் ஒரு யூடியூப் ஒரு சேனல் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு போட முடியல. ஏன் அப்படின்னா நான் அப்போ போடாததுக்கான ஒரு காரணம் அப்படின்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட் ரீசன். அதே மாதிரி நான் நல்லா வீடியோ கன்சிஸ்டன்ட்டாக கொடுத்து நான் பெரிய யூடியூபராக இருப்பேன் ஸ்டோரேஜ் இருந்தால் அப்படின்னு எனக்கு கிடையாது. ஏன்னா அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏனோ தானோன்னு பேசி வீடியோ போட்டுட்ருப்பேன் அப்படின்றதுனால. அந்த மாதிரி நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல நாலேஜ் வளர்த்துட்டு மக்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்குற மாதிரியோ இல்லை அப்படின்னா கரெக்டான சொசைட்டி நோக்கி போகிற மாதிரியோ உங்கள் வீடியோஸ் அமைஞ்சுது அப்படின்னா அது தப்பே கிடையாது. ஆனால் ப்ரொமோட்டிங் இது கேம்பிளிங் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் மொத்தமாக அவர் ப்ரொமோட் பண்ணி மொத்தமாக அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்காகவே இன்னும் புரிஞ்சிக்கல, ஏன் நம்மளெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, நம்ம வளர்ந்துட்டோம் அதனால் நம்மளை இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிறான். ஆனால் அப்படி ஒரு 0% தான் அதெல்லாம் சான்ஸே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே வளர்ந்தவங்க இருக்காங்க. இப்போ மதன் கௌரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபர், கேமரா கூட இல்லாமல் மைக் இல்லாமல் வீடியோ போட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யூடியூபர் ஆஃப் தமிழ்நாடு ஆயிருக்காரு அப்படின்னா அதில் யாரும் பார்த்து பொறாமப்படல, எல்லோரும் ஹாப்பி தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி இந்த பையன் ஒருத்தவங்க போய் ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்னு ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா நம்ம பொறாமையில எல்லாம் அடிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன் வீடியோஸை கொடுக்குறான். அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பையனோட இன்னும் மக்கள் சொசைட்டி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா சொசைட்டினாலே பொறாமை பிடிச்சவங்கலாம் இருப்பாங்க. நீ வளர்ந்துட்டே அதனால பொறாமையில் அவங்கலாம் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்கடா அப்படின்ற ஒரு விதத்தில் அவங்க அண்ணனும் அவங்க பேரண்ட்ஸும் சொல்லி தான் அவனை வளர்ந்துருப்பானே. அதனால கூட அவன் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மேலே தப்பு இருந்தது அப்படின்னா தப்பு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம
உங்களுக்கு கரெக்டாக இருக்க ஒரு விஷயம் 100 பேருக்கு தப்பாக இருந்ததுன்னா அது தப்பு தான். அதேமாதிரி 1000 பேருக்கு அது நல்லதாக இருந்தது அப்படின்னா ஓகே, நல்லது பாயிண்ட். ஏன்னா மெஜாரிட்டி வைஸை தான் நம்ம ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்புவாங்க அப்படின்னு ஊருக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது ஓல்டு பசங்களாம் யூடியூப்லேயோ இல்லைனா ஒரு சமூக வலைதளங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் இன்க்ளூட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், யாரும் ஃபேஸை ரிவீல் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நான் எனக்கு ஃபேவரட்டான சில விளாகர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறதில்ல. சில பேர் அதாவது பார்த்தீங்கன்னா சுகல் விளாகர், அதுக்கப்புறம் இஃபான் நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்பத்துலேருந்தே. அப்படின்றதுனால சுகல் விளாகர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். அவரை பார்த்தீங்கன்னா சுகேல் விளாகரை விட எனக்கு சைபர் தமிழாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுகேல் விளாகரில் அவர் அவங்க டாட்டரை பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோஸில் காட்டுறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பயமுறுத்தி வீடியோ போடுறது, ப்ராங்க் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டலி அவங்கள எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஆனால் அவரோட நம்ம சுகேல் ப்ரோவோட மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கண்டென்ட்டை பார்க்குற மாதிரி, இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தோன்னா கண்டென்ட் செம்மையாக மாட்டிருக்கும், மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் தோணக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பசங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா தனி ட்ராக் போட்டு அவங்க லைஃப் நல்லா க்ரோ பண்ணிட்டு அவங்களோட பொசிஷனில் அவங்கள போடுறது தான் ரொம்பவே நல்லது. அதை விட்டுட்டு நம்மளும் நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், என் பையனும் இன்ஃப்ளூயன்சர், நீ பாருப்பா அப்படின்னு உள்ளே இருக்கிறது. விஜய் சித்து விளாக்ஸ் இவரை கூட நம்ம சொல்லலாம், இனி விளாக்ஸ் அப்படின்னு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராங்க் விஷயமோ எதுவுமோ பண்ணுறதில்ல. அவங்க ஒரு ஜாலியான வீடியோஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஜாலியாக அவங்க அப்பா கூட அவங்களும் இனியால் அப்படின்ற அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவர் கூட பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது, இதை தான் வீடியோவாக கொடுக்குறாங்க. ஆனால் சுகேல் விளாகர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்காக ப்ராங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது அவரே இறந்துட்ட மாதிரி அவங்க பொண்ணு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளிக் பைட்டோட சேனல் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தாரு அப்படின்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, உங்கள் கண்டென்ட்டுக்காக மற்றவங்களோட லைஃப் ஓகே, உங்கள் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்னடா இப்படிலாம் பண்ணிட்டோமே, நம்ம ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால அவங்களுக்குலாம் அப்படியே தோணாதுடா, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது அவங்கள மட்டும்தான், அவங்க டாக்டரை மட்டுமா பாதிக்கும் அப்படின்னாலும் கிடையாது. இது அவங்க போய் அந்த டாட்டர் சுகேல் விளாகரை மட்டும் நான் சொல்ல, நிறைய விளாகர்ஸ் இருக்காங்க, இஃபான் வியூஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா யூடியூபர்ஸ் இருப்பாங்க. ஆனால் எனக்கு பேர் தெரியல. எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது சுகேல் விளாகரை பற்றி நான் அப்போ ஃபாலோ பண்ணேன். இப்போ யார் சேனலும் பார்க்குறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இஃபான் வியூஸ் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நிறைய கேசஸ் வாங்கி ட்ரெண்டாக இருந்தால, அதனால எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பையனாக தெரில, பொண்ணு தான் நினைக்கிறேன், அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி வீடியோ, ஆனால் அவங்க ப்ராங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த கிட்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்க ஸ்கூல் சேர போகிறாங்க. ஸ்கூல் சேர்ந்தோடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, இந்த யூடியூபரோட பொண்ணுடா, இவங்களோட பொண்ணுடா அப்படின்னு சுற்றி பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல சொசைட்டியாக இருந்தது அப்படின்னா, அது நல்ல சொசைட்டின்ற மீன் எதை நான் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க கிளாஸோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லோரும் ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜெல் ஆகாமல் தூரத்துலேருந்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இது கன்ஃபார்ம் பிரச்சனையாக தான் இருக்கும். இதனாலே அதாவது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத விட சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், இவங்களுக்கும் பிரச்சனை, புள்ளி பண்ணலாம். இல்லை சுற்றி இருக்கவங்கள இவங்க ஒரு கேங் சென்ட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு இவங்க புள்ளி பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா இது அந்த பசங்களுடைய பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ யூடியூப் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க சின்ன வயசில் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், ஸ்கூல்லேயே ஆகட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். அது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது உண்மை கிடையாது. தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வெளியே போனாங்க அப்படின்னாலே ஒரு கூட்டம் அவங்கள செல்ஃபி எடுக்கணும், அவங்களோட ஃப்ரீடமே இல்லை. ஒரு கிட்ஸாக ஒரு பார்க்கில் போய் விளையாடணும் அப்படின்னாலும் கூட பிரச்சனை இருக்கும் தான். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொன்னால் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் அவங்க பசங்களுக்காக மட்டும் பற்றில, எல்லா பசங்களுக்காகவும் பேசுகிறேன். இந்த வீடியோ பேசுகிறதுக்கு காரணம் முக்கியம் எதுனா அப்படின்னா, அந்த பையன் அதாவது அது சொன்னால் கூட அடிச்சிடுவாங்க. எதை சொன்னால் தான் நம்ம ஸ்ட்ரைக் வாங்காமல் இருக்க முடியும் தெரியல. அதாவது அந்த சூதாட்டத்தை ப்ரொமோட் பண்ண அந்த ரீல்ஸ் பையன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடிக்கிறது அவனை அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவனே எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்படின்னு 12 வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா மேலேயோ அவங்களோட ஸ்டுடியோ டீம்ஸ் மேலேயோ கேஸ் போட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் தள்ளிட்டு உங்களுக்கு காசு வாங்கி கொடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்றதுனால உங்களையும் சேஃப்டி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யாரையும் அடிக்கிறதுக்கான வீடியோவும் கிடையாது. சுகேல் விளாகர் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. ஐ லவ் சுகேல் விளாகர்.
அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு இந்த சைபர் தமிழா இப்போ டெக் சேனல்ஸ்னு ஒரு 3 சேனல்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த அந்த தமிழ் டெக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அது இப்போ பிரிஞ்சு வந்துட்டாங்க. டெக் பாஸ் அவங்க, அடுத்து சுகேல் விலாகர். எனக்கு இந்த 3 டெக் விலாகர்ஸில் பார்த்தீங்கன்னா சுகேல் விலாகர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அப்படின்றதுனால நான் ஒன்று சொல்லுறேன். இது அவர் எடுத்துப்பாரான்னு தெரியல. இந்த படம் வியூஸ் வருமானு தெரியல. வியூஸ் ஒரு ஆள் வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் கிளிக் ஆனீங்க அப்படின்னா உலகம் உங்களை மதிக்காதுங்க அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட நாலேஜான சில பேர் நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது வீடியோவை எடுக்கிறது ஒரு நாலேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அது கிடையாது. முடி வேறு எண்ணெய் தேச்சிட்டாங்க, அதனால தான் கை வச்சுட்டேன் வேறு. இப்போது எதில் சொல்லியிருந்தேன், நானே மறந்துட்டேனே. அதாவது சின்ன வயசில் கிளிக் ஆகணும் அப்படின்னா நம்மளோட நாலேஜை விட ஒருத்தர் நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் யூடியூப்பில் வரும்போது அவன் சக்ஸஸ் ஆவான். ஏன்னா உன்னோட அவனுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். உனக்கு ஒரு இதில் உனக்கு பிடிக்குது அப்படின்னா இன்னொருத்தன் அதில் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வர்றவனுக்கும் சாதாரணமாக வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் எதை வச்சு யூடியூப்பில் வந்தேன் அப்படின்னா அது ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில. இந்த ஒரு சின்ன பையனை நம்ம எல்லோரும் அடிக்கிறது ஆன்லைனில் தப்பான ஒரு விஷயம். அதை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் டீம் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதா அந்த சின்ன பையன் ஆக்ட் பண்ணுவான். அதையும் மீறி அந்த சின்ன பையனே பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிறைய நாலேஜ் இருக்காது அப்படின்றதுனால. ஏன்னா எனக்கே அவ்வளோ நாலேஜ் இருக்காது அப்படின்றதுனால. அந்த வயசில் பொறுத்தளவுக்கு யாருக்குமே இருக்காதுங்க. சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா கடைசியாக ஒரு பாயிண்ட்டை வச்சிடறேன். ஏன்னா சில பேர் ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சின்ன பசங்களை நம்ம யூடியூப்பில் அது சோஷியல் மீடியாவில் அவங்கள இன்ஃப்ளூயன்சராக மாற்றுறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் அது எப்படி அவங்க லைஃப்பை பாதிக்காமல் இருக்குது, மற்றவங்க லைஃப்பை பாதிக்காமல் இருக்குது, அந்த ட்ராக் எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ எல்லோரும் ஜாலியாக இருக்க மாதிரி, எல்லோரும் கூட கம்பைனாக இருக்க மாதிரி, அவன் நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம், படிக்கட்டும், எல்லாமே பண்ணட்டும். அவனுக்காக ஒரு விஷயம் தோணும், சரி வீடியோ போட வேணாம், நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு டிகிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் அதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு வர்றது தான் ஒரு ஹெல்த்தியான வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம சேனல் ஃப்யூச்சரில் பெரிய சேனலாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சப்போர்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவாங்க? நீங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஒன் டே பிகாஸ் மில்லியன் அப்படின்னு தட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இதுக்கப்புறம் வீடியோ கொடுக்க ட்ரைலாம் இல்லைங்க, பண்ணுறேன். இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கும் 1 மணி நேரம் சும்மா. அது சரியான கடுப்பாயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா என்னால் சும்மாவே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணமும். ஏன்னா இப்போ நான் வீடியோ பேசும்போதே தெரியும், நான் இப்படி உட்காந்துட்டு நான் இப்படி நின்றுட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கலாம். ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி பேச முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கை எப்படி வரும், நான் இப்படி போவேன் அப்படி வருவேன். ஏன்னா என்னால் ஒரே இடத்துல நின்று இப்படி சில மாதிரி நின்று பேச முடியாது. எல்லாம் நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தாங்க, அப்படி இப்படி ஆடுவோம், அப்படி இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுடின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருந்தது. சரி என்னடா இது இப்படி ஒரே இடத்துல நிற்கவும் முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு சைடு திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன், ரூமை சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அது ஒரு கிரேசி திங்காக இருந்ததா அப்படிங்கிறீங்கன்னா ஒரு கட்டு வந்திருக்கும் அந்த வீடியோவில். அதை பார்த்திங்கன்னா அது நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. அந்த வீடியோவில் கட்டு வந்திருக்கும். அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால அந்த ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த என்ன விஷயம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலான விஷயம். அது நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. யாரோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவாங்க? பை பை காய்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட. ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை, போஸ்ட் பண்ண ஆகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி விசாரித்து அது சோஷியல் மீடியாவில் விசாரித்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க? சைனிங் ஆஃப் டு ஷோ. நம்ம சேனலோட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.